வணக்கம். பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி. இன்று நம் கவனத்திற்கான முக்கிய அரசியல் செய்திகளை பார்ப்போம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் சந்தித்து ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறார். தமிழகத்துக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி, பேரிடர் நிதி உள்ளிட்ட நிலுவை நிதிகளை விடுவிக்குமாறு இந்த கூட்டத்தில் அவர் வலியுறுத்துகிறார். நேரம் கிடைக்கும் பட்சத்தில் பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் சந்திக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் இன்று இரவு 7:30 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு சென்னை திரும்புகிறார். புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவில்லை என்பதால் தமிழகத்துக்கான நிதியை ஒதுக்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீடின்படி இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் 25வது சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக வரும் மே 28ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக வரலாற்றிலேயே சமூக நீதியை குளித்தோண்டி புதைத்த காட்டாட்சியாக இதுவரை யாரும் கண்டதில்லை என திமுக அரசு குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கள்ள சாராயத்தை காப்பாற்ற எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் காவு வாங்க திமுக அரசு தயாராக இருக்கும் என்பதற்கான மற்றொரு ஆதாரம்தான் தஞ்சாவூரில் நிகழ்ந்த பயங்கர சம்பவம். கடந்த ஏப்ரல் மாதம் நடுக்காவேரியில் கள்ளசாராயம் விற்றவர்களை தட்டி கேட்ட இளைஞர் தினேஷ் மீது போலி வழக்கு பதிந்து கைது செய்த திமுக அரசின் ஏவல் துறையினர் அவரை விடுவிக்க கோரி அவரது இரு சகோதரிகளும் காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த போது தரக்குறைவாக பேசியதோடு தாமதமாக சிகிச்சைக்கு அழைத்து சென்றதால் தினேஷின் இளைய சகோதரி கிருத்திகாவின் உயிர் பறிபோனது. மறைந்த கிருத்திகாவின் இறப்புக்கான நியாயத்தை பெற்றுத்தரும் பொருட்டு பட்டியலினத்தவர்களுக்கான தேசிய ஆணையம் தானாக விசாரிக்க முன்வந்த நிலையில் கூட பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசு. தற்போது வெற்றிகரமாக ஆணையத்தின் முன்பு ஆஜராகி காவல் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை குறித்து எடுத்துரைத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தக்க நீதி கிடைக்கும் என நம்புவோம். மேலும் கள்ளசாராயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை பேச வந்த மக்களை அவமானப்படுத்தியதோடு அவர்களின் உயிரே போகும் அளவுக்கு மனிதாபிமானமின்றி செயல்படும் திமுக அரசின் உண்மை முகம் மேலும் ஒருமுறை வெளிவந்துள்ளது. தமிழக வரலாற்றிலேயே சமூக நீதியை குளித்தோண்டி புதைத்த இப்படி ஒரு காட்டாட்சியை யாரும் கண்டதில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தன் அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 ஆண்டுகளுக்கும் குறைவாக காலியாக உள்ள பதிவுறு எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், ஜீப் ஓட்டுநர், இரவு காவலர் உள்ளிட்ட பணியிடங்களை மாவட்ட அளவில் நிரப்பிக் கொள்ளலாம் என அனைத்து கலெக்டர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு பின் ஆள்தேர்வு நடப்பதால் SC/ST பிரிவினருக்கான வயது வரம்பு 35லிருந்து 42ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இது சரியான நடவடிக்கை. இதேபோல் பொது பிரிவினருக்கான வயது வரம்பு 37ஆகவும் BC, MBC வகுப்பினருக்கான வயது வரம்பை 39ஆகவும் உயர்த்தியிருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு அதை செய்யவில்லை. இது சமூக அநீதி. அரசின் தவறுக்காக அரசு வேலை தேடும் அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனை ஆண்டுகள் பணி நியமனம் நடக்கவில்லையோ அத்தனை ஆண்டுகள் வயது வரம்பு விலக்கு அளிப்பதுதான் இயற்கை நீதி. அவ்வாறு செய்ய மறுப்பது வேலை தேடும் இளைஞர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம். அந்த துரோகத்தை தான் திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சி இயக்கத்தின் கீழ் காலி பணியிடங்களுக்கு BC, MBC பொது பிரிவினருக்கான வயது வரம்பை அதிகரிக்க வேண்டும் என பாமக செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைந்தன. மீண்டும் முக்கிய அரசியல் செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி.